ஓகே. இப்போ வந்து சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்ட கன்டின்யூ பண்ணுவோம். கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டீஸ். கண்டிஷன்ஸ்னா அ கண்டிஷன் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணோம்னா 7 டேஸ்க்குள்ள தான் ரிட்டர்ன் பண்ணணும். அ அதுவும் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் கிடைக்கும். அந்த பொருளுக்கு பதிலா வேற பொருள் கிடைக்குமே தவிர்த்து, கேஷா ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நீங்க ஏதாவது இன்வாய்ஸ் வாங்குனீங்கன்னா, கடையில கீழ போட்டுருப்பாங்க. ஒன்ஸ் சோல்ட் கேனாட் பி டேக்கன் பேக். கிளாஸ் ஐட்டம்ஸ் இது broke will be considered as sold. அந்த மாதிரி அதுக்கு கீழேயே போட்டிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ். condition is a stipulation which is essential to the main purpose of the contract. ஓகேவா? இதுல வந்து கான்ட்ராக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான மெயின் கண்டிஷன்ஸை பத்தி பேசுறாங்க. இட் இஸ் அது வந்து எக்ஸாம்பிள். இங்க என்ன சொல்றோம்னா, இங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு இஃப் அ கண்டிஷன் இஸ் broken it leads to cancellation of contract. ஓகேவா? இந்த கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டுக்கு கரெக்டாக பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த கடைசி லைன் ஆட் பண்ணுவாங்க அந்த கான்ட்ராக்ட்ல. இஃப் திஸ் கான்ட்ராக்ட் இஸ் பிரீச்டு the contract is considered as void. voidனா இதுக்கு வந்து எந்த ஒரு லீகல் யூசேஜும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த கண்டிஷன்ஸ். ஓகேவா? void. A intends to buy a motorbike from B. A வந்து B கிட்ட இருந்து மோட்டார் பைக் வாங்க போறான், யோசிச்சு வச்சிருக்கான். A insists that bike should give him a mileage of 50 kilometers per liter. ஒரு லிட்டருக்கு வந்து எவ்வளோ? லிட்டர் ஸ்பெல்லிங் தப்பு. ஒரு லிட்டருக்கு வந்து 50 கிலோமீட்டர்ஸ் போகணும், அப்பதான் ஏ வாங்குவான். சரியா? he prefers to have red color bike. அது 50 கிலோமீட்டர்ஸ் போகணும் ஒரு லிட்டருக்கு, ரெட் கலர் பைக்கா இருக்கும். B, a mechanic gets a bike which gives him 55 kilometers per liter, but the color is green. In this case, A cannot cancel the contract. Since A is particular about the mileage, it is a condition to the contract that part of the contract is fulfilled by B. However, A can ask the mechanic B to bear the cost of repainting it with red color. ஓகேவா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, main condition of the contract is டைம் நோட் பண்ணிக்கிட்டுமா? ஓகே ஓகே. சொன்னா. ஓகே, நம்ம அது கடைசியில் பார்ப்போம். அந்த இதெல்லாம் இப்போ வந்து கான்ட்ராக்ட்ல மெயின் கண்டிஷன்ஸ்னு இருக்கு. ஓகேவா? மெயின் கண்டிஷன் வந்து 50 கிலோமீட்டராவது கொடுக்கணும் ஒரு லிட்டருக்கு, அப்படின்னா நான் வாங்கிப்பேன் அப்படின்றான். அது வந்து 55 கிலோமீட்டரே கொடுக்கலாம், அப்போ நல்ல பைக் தான். பட் கலர் வந்து கிரீனா இருக்கு. பார்ட்டி கேட்ட கலர் வந்து ரெட். ஆனா இந்த பைக்கோட கலர் வந்து கிரீன் கலர். ஸோ அந்த மெக்கானிக் வந்து கிரீன் கலரை ரிமூவ் பண்ணிட்டு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சதுன்னா ஏ வந்து அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மெயின் கண்டிஷன் உனக்கு இதுதான், மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுங்கிறது தான். அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து செகண்டரி தான். இது வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சு கூட மாற்றிக்கலாம். மாற்றவே முடியாது, அது மேண்டேட்டரியான ஒரு கண்டிஷன்னா நம்ம கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. வாரண்டி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஆமா, அது வந்து உஷாரா எதெல்லாம் 10 வருஷத்துக்கு இருக்குமோ அதுக்கெல்லாம் 10 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. இன்கேஸ் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது ஒரு இதுவாச்சு, அதுவும் நம்ம மிஸ்ஹேண்டில் பண்ணி ரிப்பேர் ஆச்சுன்னா வாரண்டி கிடைக்காது. அவங்க இதுலேயே வந்து டிஃபெக்டாக இருந்தால் அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த சீலெல்லாம் பிரேக் பண்ணி ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணலாம். இது வந்து செகண்டரி பார்ட்.
ஆமா. அந்த ஸ்பேர் மட்டும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணுவாங்க. லேபர் அது எப்படி கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்ல அது வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸ்லயே போச்சுன்னா கண்டிப்பா அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். அத வந்து என்டையரா சேஞ்ச் பண்ணி கூட தரலாம். ஓகேவா? ஏன்னா வாரண்டியில வந்து அந்த மாதிரி கூட கோட் பண்ணலாம். வயலேஷன் ஆஃப் வாரண்டி என்டைட்டில்ஸ் த அஃபெக்டட் பார்ட்டி டு கிளைம் டேமேஜஸ். டேமேஜஸ் கிளைம் பண்ணலாம். இல்லை காம்பன்சேஷன் அவங்க கிட்ட இருந்து கேஷாக வாங்கிக்கலாம். ஓகேவா? ஒன்று அதை மாற்றி தருவாங்க, இல்லைன்னா கேஷாக காம்பன்சேஷன் வாங்கிப்பாங்க. ஆனால் கேன்சல் மட்டும் பண்ண முடியாது கான்ட்ராக்டை. ஓகேவா? இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ 2 வாரத்தில் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ வசந்தன் கோலை வாங்குறோம்னா வசந்தன் கோலை திருப்பி கொடுத்துட்டு வேற புதுசு தான் வாங்க முடியுமே தவிர அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு வேற கடைக்கு போய் பொருள் நம்மளால வாங்க முடியாது. கேஷை ரீஃபண்ட் வாங்கிட்டு. இப்போ இந்த கார்ல எல்லாம் கூட ஃபெயிலியர் ஆன மாடலை வந்து அந்த கம்பெனி வந்து அந்த ஷோரூம் வழியா ரிட்டர்ன் வாங்குவாங்க. ஓகேவா? ஃபோனோ யாரோ ஒருத்தவங்க ரீசெண்டாக பண்ணாங்க. ரீசெண்டான ஒரு 1 இயர்க்குள்ள அந்த ஃபெயிலியர் ஆன மாடலை வந்து திருப்பி வாங்கிடுவாங்க. திடீர்னு வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் தொடர்ந்து வந்ததுனால திருப்பி என்னம்மா எனக்கு புரியல. ஓகே ஓகே. In the above example, preference of red color represents warranty. Mechanic B breaks the warranty in the above contract by acquiring a green color bike. So A is entitled merely to demand just change of color by instructing B to repaint. இப்போ இந்த கலர் கேட்கறது கூட வாரண்டி மாதிரி தான் கணக்கு. ஓகேவா? அவன் வந்து என்ன சொல்றான், கலரை பெயிண்ட் திருப்பி மாற்றி வேணா அடிச்சு தரலாமே தவிர்த்து இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண முடியாது. கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ண முடியாதுன்னு என்ன அர்த்தம், அந்த காசை திருப்பி தர மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இதுலலாம் என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? In short, the stipulation or condition is contract specific. In other words, it can be determined with reference to the terms and conditions of the contract. Let us further examine the difference between conditions and warranties. Okay, வாரண்டிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, நீ அந்த பொருளை மாத்திக்கலாம், ஆனா அந்த கடைக்காரங்கிட்ட தான் மாத்திக்க முடியும். ஓகேவா? அதே மாடல் தான் மாத்தணும். என்னவா வீடியோ வரும் பின்னாடி. ஓகேவா? அந்த வீடியோ வரும் பின்னாடி அப்படின்னு அதை சிம்பிளா சொல்றேன் பேரரசு. கண்டிஷன் வாரண்டிஸ்னு 2 டேர்ம்ஸ் இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு 2 டேர்ம். இது எதுக்குன்னா, கண்டிஷன்னா அவங்க போடுற கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஒரு கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு இப்போ ஹவுசிங் ரெண்டல் அக்ரிமெண்ட்னா என்னது, எனக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வேணும், இத்தனை ரூம் இருக்கணும், இத்தனை ஃபேன் இருக்கணும். அதில் சில பேர்லாம் அந்த ஃபர்னிஷிங்கோட ஏசி இருந்துச்சுன்னா ஏசியோட அப்படிலாம் கூட ரெண்டலில் கேட்பாங்க. அதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஓகேவா? வாரண்டினா இப்போ ரெண்டலுக்கு போயிட்டு 2 மாதத்தில் எது ரிப்பேர் ஆனாலும் ஓனர் தான் மாற்றணும்னா அதுக்கு பேர் வாரண்டி. ஓகேவா? பையரும் செல்லருக்கு கண்டிஷன் போடலாம், செல்லரும் பையர் கிட்ட கண்டிஷன் போடலாம். அது எப்படினாலும் இருக்கலாம். ஓகேவா? ஆமா. ஆனா அத திருப்பி ஆனா அது திருப்பி அதே மாடல் அதே ப்ராடக்ட் டிசைன் தான் கிடைக்குமே தவிர்த்து வேற நம்ம மாத்த முடியாது. ஓகேவா? இப்போ அதோட டிஃபரன்ஷியேஷனை பார்ப்போம். கண்டிஷனுக்கும் வாரண்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இட் இஸ் a stipulation which is essential to the main purpose of the contract of sale. இது வந்து மெயின். ஓகேவா? வாரண்டின்றது செகண்டரி தான். கொலாட்ரல்னா செகண்டரி, நெக்ஸ்ட் டு த மெயின் பர்பஸ். ஓகேவா? இல்லைன்னா நீங்க செகண்டரின்னு கூட எழுதலாம். அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ். கண்டிஷன் இஸ் so essential to the contract. கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியம் கான்ட்ராக்டுக்கு. ஓகேவா? இதை பிரேக் பண்ணோன்னா கான்ட்ராக்டே கேன்சல் ஆயிடும். இது வந்து அப்படி கிடையாது. வயலேஷன் வந்து வாரண்டி கொடுக்கல அப்படின்றதுக்காக கான்ட்ராக்டை ரிவோக் பண்ண முடியாது. ஓகேவா?
சாரி வாரண்டி குடுக்கலன்னு இல்ல. வாரண்டி இருக்கும். ஆல்ரெடி இருக்கும். அதுக்கு பொருள் ரீப்ளேஸ் பண்ணலன்னு கான்ட்ராக்ட்ட வந்து இது பண்ண முடியாது. ஆமா. கேஸ் போடலாம். அவங்க வாரண்டி குடுத்திருந்தாங்க. ஆனா ரீப்ளேஸ் பண்ணி தரல அப்படின்னு கேஸ் போடலாம். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப் ஆன் கூட்ஸ் cannot be transferred without fulfilling the conditions. ஓகேவா? கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணா இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து வாரண்டி ஃபுல்ஃபில் பண்ண தேவையில்ல. ரிப்பேர்னு ஒன்று வந்தாதானே வாரண்டி வரும். வாங்கினதுக்கு அப்புறம் தான் வாரண்டி வரும். ஸோ ஓனர்ஷிப் வந்து ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரெமெடி வந்து ரெமெடினா என்னன்னா, இது ஒரு வேளை நடத்தல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா அஃபெக்டட் பார்ட்டி யாரோ அவங்க கேன்சல் பண்ணிடலாம் கான்ட்ராக்டை, இல்லைன்னா காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம். டேமேஜஸ்னா காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? பொருள் சேதமோ பொருளாகவோ இல்ல பணமாவோ கொடுக்கலாம். இன் கேஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் வாரண்டியை பிரீச் பண்ணா கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. ஆனா காம்பன்சேஷன் இங்க கேன்சலும் பண்ணலாம், கிளைம் டேமேஜஸும் பண்ணலாம். இங்க cannot cancel but can claim damages only. Treatment. Breach of condition may be treated as breach of warranty. இது கண்டிஷனே ஃபில்ஃபில் பண்ணலன்னா மொத்த கான்ட்ராக்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ வாரண்டி மட்டும் எக்ஸிஸ்டிங்கா இருக்குமா? இருக்காது. ஆனா பிரீச் ஆஃப் வாரண்டி வந்து cannot be treated as breach of condition. ஓகேவா? கண்டிஷனுக்கு கீழே தான் வாரண்டி, இதுக்கு கீழே தான் வாரண்டி. சப் கிளாஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதுவே ஃபுல்ஃபில் என்ன சொல்ற, இந்த கண்டிஷனே ஃபாலோ பண்ணலன்னா இது வந்து வருமா? வராது. ஆனா இப்போ வாரண்டி இப்போ வாரண்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா கண்டிஷன் வந்து க்ளோஸ் ஆகாது, அது கேன்சலே ஆகாது. ஓகேவா? ஏன்னா இது இந்த பார்ட் மட்டும் தான், இந்த பார்ட்டை மட்டும் சரி பண்ணா போதும். ஓகேவா? புரியுதா? குட். கண்டிஷன் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஒரு பேஸ்கெட் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வாங்குறேன். ஓகேவா? நீ என்ன சொல்றனா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்ற. அதுக்கு நான் வாரண்டி அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஆமா, நீ கேரண்டின்னு சொல்ற. சரின்னு சொல்லி நான் வாங்குறேன். நான் வந்து எத்தனை ஃப்ரூட்ஸ் கேட்டேன்னா 20 ஃப்ரூட்ஸ் கேட்டேன். நீ 20 ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்ட. காசும் நான் கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து இது செம டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும்னு சொல்லி வாரண்டி கொடுத்து எனக்கு கொடுத்துட்டேன். நானும் சாப்பிட்டு பார்க்குறேன், நல்லா சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. ஆனா அதுல வந்து 2 ஃப்ரூட் வந்து அடிபட்டிருக்கு. ஓகேவா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நீ வாரண்டி கொடுத்தியே, எனக்கு 2 பழம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நீ வந்து என்ன பண்ணுவ? ஆமா, வேற 2 புது ஃப்ரூட்டை கொடுப்ப. அதுக்காக 20 பழத்தையும் திருப்பி கொடுங்கன்னு கேட்பியா? அதுதான் கண்டிஷன். 20 பழம்ன்றது கண்டிஷன். அந்த அடிப்படை எல்லாம் டேஸ்டா இருக்கும், இதுக்கு நான் கேரண்டின்றது வாரண்டி. ஓகேவா? 2 பழம் அடிபட்டிருக்குன்னா அதை தான் ரீப்ளேஸ் பண்ணுவே தவிர்த்து இந்த 20 பழத்தையும் திருப்பி கொடுத்துருங்க, நான் காசை திருப்பி கொடுக்குறேன்னு நீ சொல்ல மாட்டேன். கரெக்டா? அதான் பிரீச் ஆஃப். இப்போ 20 பழம் நீ கொடுக்கலன்னு வச்சுக்கேன், நான் காசு கொடுத்துட்டேன், ஆனா எண்ணி பாக்குறேன் 10 தான் இருக்கு, கீழே ஃபுல்லா நீ பேப்பரை வச்சு ஏமாத்திருக்க. அப்ப நான் கொடுத்துட்டு திருப்பி காசு வாங்கிடுவேன். கண்டிஷனே நீ ஃபுல்ஃபில் பண்ணல. அப்ப அந்த கான்ட்ராக்டே இதுவாயிரும். ஆமா. இப்ப கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணனா நான் 20 பழம் கேட்டேன், நீ 10 பழம் தான் கொடுத்த. அந்த 10 பழத்துல அடிபட்டிருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா நான் செக் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன். கரெக்டா? அப்ப கண்டிஷனே இல்லைன்னா வாரண்டியும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேவா? பிரீச் ஆஃப் கண்டிஷன் மேபி ட்ரீட்டட் அஸ் பிரீச் ஆஃப் வாரண்டி. வாரண்டியும் நான் இது ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா
நீ கண்டிஷன் கரெக்டா 20 பழம் அது டேஸ்டாவும் இருக்கு, ஆனா அதுல 2 பழம் ரெண்டே 2 மட்டும் இது பண்ணிருக்குன்னா அது வந்து வாரண்டி மட்டும் தான் பிரீச், கண்டிஷன் பிரீச் ஆகாது அப்படின்றாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? Shall we go to next topic? முடிய போதா 6:30 ஆகுது. 10 நிமிஷத்துல முடிச்சுட்டு நம்ம கொஸ்டின் ஆன்சர்லாம் மார்க் பண்ணி படிக்கணும். ஓகேவா? இப்போ இம்ப்ளைட் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ் இது கொஸ்டின்ல இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிஷன் அண்ட் வாரண்டி ஓகே 3 மார்க்ல இருக்கு. ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்கிறேன். மற்ற எதுவும் கொஸ்டின் இல்லை, சும்மா உங்களுக்கோட ஐடியாவுக்கு மட்டும் சொல்கிறேன். இம்ப்ளைட் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டிஸ். இம்ப்ளைடுனா என்னது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெண்டு வார்த்தை லால வரும். இம்ப்ளிசிட் என்னம்மா? கிருத்திகா உனக்கு புரியுதா? இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட்டா? அது நான் என்ன சொல்லவே ஆரம்பிக்கலாமா? அவன் அருண் என்ன சொன்னான்னு நான் உன்கிட்ட கேட்டேன். எனக்கு புரியல அருண் சொன்னது, அதனால உன்கிட்ட கேட்டேன். இல்ல இம்ப்ளிசிட்னா என்னன்னு கேட்டேன். ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன் அப்படின்ட்டு. இம்ப்ளிசிட் இம்ப்ளைட்னா ஒரே வார்த்தை தான், சரியா? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஸ்கூலுக்கு போனா படிக்கணும்ன்றது யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? எப்படி அது இம்ப்ளைடா தெரியுதா? எங்கேயா ரூல்ஸ் இருக்கா ஸ்கூலுக்கு போனா படிக்கணும்? என்ன சொல்றது, விளம்பரம் ஏதாவது போடுறாங்களா, ஆட் போடுறாங்களா? இல்ல எதுவுமே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஸ்கூலுக்கு போனா படிக்கிறதுக்கு தான். பார்பர் ஷாப்புக்கு போனா, சலூனுக்கு போனா முடி வெட்டுறதுக்கு தான். ஓகேவா? கரெக்டா? காய்கறி அதான் இது. அப்ப என்னது அது? இம்ப்ளிசிட். ஓகேவா? பார்த்தாலே தெரியும். இப்போ மேரேஜ் வந்து எப்படி சொல்றது, கான்ட்ராக்ட் ஆஃப் மேரேஜும் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான். இப்போ அதுல வந்து ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றது எழுதிலாம் கான்ட்ராக்ட் போடல. ஓகேவா? ஆனா அது இன்ஃபர் பண்றோம்ல, இவங்க வந்து என்ன சொல்றது, இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது எதனால அது வந்து இம்ப்ளிசிட். ஓகேவா? பார்த்தாலே தெரியும் இந்த கண்டிஷன்ஸ். அவன் வந்து சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது அதனால தான் நான் செய்யல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு கான்ட்ராக்ட்லயும் அப்படிதான். ஓகேவா? இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு ஜூஸ் விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு நிமிஷம், F10 தானே பாஸ். சொல்லுங்க, என்ன டவுட்? கரெக்டான மீனிங் ஏதோ இவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேவா? இம்ப்ளைட் கண்டிஷன்ஸு அதான். எக்ஸ்பிளிசிட்னா நம்ம அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கும், இது வந்து இப்படி பண்ணக்கூடாது, இது செய்யக்கூடாது அப்படின்னு. இம்ப்ளிசிட்னா நம்மளே புரிஞ்சுக்கணும். லைக் என்ன சொல்றது, சரி வர, நான் இன்னும் எடுக்கவே இல்லை. The term implied conditions means conditions which can be inferred. Inferredனா தெரிஞ்சுக்கிறது, or guessed from the context of the contract. அந்த இதிலே புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? Conditions as to title. In the case of sale, seller has a right to sell the goods. ஓகேவா? Buyer can assume that the seller has right to sell the goods. Example, R purchased a motor car from D and used it for 4 months. Later, after 6 months, true owner came and proved that he is a true owner. In this case,
or has to return the car to the true owner and claim the full price paid by him from the. ஓகேவா? புரியலையா? சரி, இது சொல்லுங்க சொல்லுங்க சொல்றேன். செல்லருக்கு வந்து ரைட் டு செல் இருக்கு, பையருக்கு வந்து வாங்குற உரிமை இருக்கு. ஓகேவா? பையர் இப்போ நீ என்கிட்ட இருந்து ஒரு பொருளை, இது நான் வச்சிருக்கேன் இந்த வாட்ச், காஸ்ட்லியான வாட்ச்சு, இந்தாங்க மேடம், எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அர்ஜென்ட்டுக்காக விற்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கேன். நான் என்ன நினைப்பேன், ஓ நிஜமாவே இது உன்னோட வாட்ச்ன்னு தானே நினைப்பேன். கரெக்டா? கொடுத்து வாங்கிடுவேன், காசு கொடுத்து வாங்கிடுவேன். அப்போ வந்து ஆனா அந்த வாட்ச் வந்து வேற ஒருத்தரோடது, அவருக்கு தெரியாம நீ எடுத்துட்டு வந்து என்கிட்ட வித்து காசு வாங்கிட்ட. ஆமா, தெஃப்ட், திருட்டு பொருளை என்கிட்ட வித்துட்ட. ஓகேவா? நாளைக்கு அந்த ஓனர் கண்டுபிடிச்சிட்டு வந்து என்கிட்ட அந்த பொருளை கேக்குறாங்க, அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? போலீஸ்ல கேஸ் போனாலும் அதுதான், நம்ம பொருளை கொடுத்துடணும், காசை வந்து இவங்கிட்ட இருந்து தான் வாங்கணும். சரியா? அந்த திருந்தி வித்தாங்கல்ல, அவங்க கிட்ட தான் வாங்கணும். இல்லைன்னா கேஸை அவன் மேல ஃபைல் பண்ணணும், இந்த மாதிரி என்கிட்ட திருட்டு பொருளை வித்துட்டாங்க, எனக்கு காசை ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. புரியுதா? இதுதான் இம்ப்ளைட் கண்டிஷன்ஸ். இப்போ அந்த கான்ட்ராக்ட்ல ஏதாவது இருந்துச்சா இந்த மாதிரி நிஜ ஓனர் வந்தா? அதெல்லாம் இருக்குமா? ஜென்ரலா இருக்காது. அப்படிலாம் கிடையாதுல்ல. இது வந்து நம்மளோட என்ன சொல்றது, தர்மம் இல்ல, தர்மம், எத்திக்ஸ். ஓகேவா? ஓனருக்கு தான் அந்த பொருள் போய் சேரணும், நம்ம ஏமாந்து வாங்கிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி கண்டிஷன் உனக்கு புரியுதா கிருத்திகா? கிருத்திகா இல்லையா? புரியுதாமா? ஓகே. கண்டிஷன்ஸ் as to டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கண்டிஷன் பார்ப்போம். இப்போ அந்த இதேதான் டிஸ்கிரிப்ஷன்ல இது பார்த்தாலே புரியுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வச்சுதான் இந்த மாதிரி டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஏ ஹாஸ் bought a machinery from B. B கிட்ட இருந்து A machinery வாங்கியிருக்கான். Who described it to be just 1 year old. B என்ன சொல்லியிருக்கான், இதுக்கு ஒரு வருஷம் தான் ஆகுது இதை வாங்கி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அதை வாங்கி யூஸ் பண்ணி 1 மாசம் கழிச்சுதான் தெரியுது அது ரொம்ப பழைய மிஷின். இந்த கேஸ்ல என்ன பண்ணலாம், ஏ வந்து என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம், ஏன்னா அவன் சொன்னது பொய். ஓகேவா? எஸ், என்னமா? இல்ல, இவங்க மெஷினரியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுல்ல. மெஷினரினா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற ஒரு பொருள் ஒண்ணுமே ஒர்க் ஆகுது, ப்ரொடக்ஷனே நடக்காது, பொருள் வரலாம், அப்ப அதெல்லாம் திருப்பி கொடுத்துடலாம். ஓகேவா? ஆமா, நான் என்ன அது எதுவும் கரெக்ஷன் செக் பண்ணல, நான் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அப்டேட்டட் இது அனுப்புறேன். ஓகேவா? அப்படிலாம் போட முடியாது, எல்லா கொஸ்டினும் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் போடுறேன். சரி, ஓகே. ஓகேவா? அடுத்தது சேல் பை சாம்பிள். வேர் கூட்ஸ் ஆர் சோல்டு பை ஷோயிங் சாம்பிள்ஸ் பை த செல்லர். சாம்பிளை காமிச்சு கூட்ஸை சேல் பண்றாங்க. ஓகேவா? இந்த அரிசி, கிளாத், இந்த ஹோல்சேல்ல வாங்குறவங்க எல்லாம் ஒரு சாம்பிளை காமிச்சிட்டு மிச்சத்தை வித்துருவாங்க. ஓகேவா? இந்த சாம்பிள் இது பையர் என்ன நினைச்சு வாங்குவோம், நம்ம சாம்பிள் எப்படி டெஸ்ட் பண்ணோமோ அந்த மாதிரிதான் நம்ம வாங்குற அந்த லாட், மொத்த லாட்டுமே அதே குவாலிட்டியோட தான் இருக்கும்னு நினைச்சுதான் வாங்குவாங்க. ஓகேவா? ஒருவேளை சாம்பிள் நல்லா இருந்துட்டு இந்த இவங்க அமைச்ச இதெல்லாம் வந்து அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா அதெல்லாம் இவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? கேன் வெரி வெல் ரிட்டர்ன் த கூட்ஸ். தெரியுது, சொல்றேன். சாம்பிளுக்கு ஒரு அரிசி வாங்கியிருக்காங்க, ஒரு இது வந்து லார்ஜ் பிஸ்னஸ்லாம் இதுவாகும். ஓகேவா? ரீட்டைல் கடையில் வந்து புதுசாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்கெட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரீட்டைலர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு 10 பாக்கெட்டு 20 பாக்கெட்னு தெருவில் இருக்கிற கடைக்காரங்க.
நம்ம வீட்டு பக்கத்துலேயே தெருவுலேயே இருக்கிற கடைக்காரங்க வாங்கிக்கோங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு அந்த சாம்பிள் வந்து நல்லா டேஸ்டா இருந்துச்சுன்னா தான் இருந்திருக்கும். ஒரு 20 பேக்கெட் நல்லா வித்திருக்கும். உடனே அந்த ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோல்சேலர் இருக்காங்களா, அதை மொத்தமா விற்பாங்களா, அவங்க கிட்ட ஆர்டர் போட்டுருவாங்க. சரி ஒரு 100 பேக்கெட் கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் 100 பேக்கெட் வந்தது பார்த்தா அந்த டேஸ்டே இருக்காது, விற்காம அப்படியே இருக்கும். அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? அவன் கொடுத்த சாம்பிள் வந்து டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த மெயினா மொத்தமா அமிச்சால அதுல டேஸ்ட் இல்லைன்னா அது வந்து ரிட்டர்ன் ஓடாதுல. வாங்குவீங்களா நல்லா இருக்கிறது ஒரு பொருள்? அப்படியே அந்த கடைக்காரங்களுக்கு அது லாஸ் தானே. அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஹோல்சேலருக்கு, இந்தாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஹோல்சேலர் வாங்கிப்பாங்க. புதுசா வர்ற ப்ராடக்ட்லாம் அப்படிதான் வாங்கிடுவாங்க. புஷ் பண்ண முடியாது. இப்போ இந்த என்ன சொல்றது, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஒரு ஷெல்ஃப் மாதிரி ரேக் மாதிரி அதுக்கெல்லாம் வாடகை கொடுப்பாங்க. எனக்கு ஒரு 2 நாளைக்கு வாடகைக்கு தாங்க இவ்வளோண்டு இடத்த, இது சேல் ஆகலைன்னா திருப்பி எடுத்துப்பாங்க. சேல் ஆனது என்னம்மா? திருப்பி வாங்கிட்டு போயிருவாங்க. அவங்க வேற யார்கிட்டயா தள்ளலாமான்னு பார்ப்பாங்க சேல் ஆகாத பொருளெல்லாம். ஓகே. Subject to the following conditions. The bulk of the goods must correspond with the sample in quality. ஓகேவா? கூட்ஸ் எப்படி இருக்கணும்னா சாம்பிள் என்ன குவாலிட்டியில் கொடுத்தோமோ அதே குவாலிட்டியில் தான் இருக்கும். The buyer should have a reasonable opportunity of comparing the bulk with the sample. பையருக்கு வந்து என்ன சொல்றது, ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுமா. ஆப்பர்ச்சுனிட்டினா என்னது, உடனே தலையில கட்டிடக்கூடாது. அந்த பல்க் பொருள்லயும் ஒரு பேக்கெட் எடுத்து அந்த கடைக்காரங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதே குவாலிட்டியில தான் இருக்கான்னு. அடுத்தது, the good must be free from any defect rendering them unusable. ஓகேவா? எந்த டிஃபெக்டும் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இல்லாம இருந்தாதான் ரிட்டர்ன் பண்ண முடியாது. டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். புரியல. அது எங்க இருக்கு? அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே. ரீசனபிள். ஓகேவா? ரீசனபிளா என்ன சொல்றது, இப்ப நீ வந்து இன்னைக்கு லேட்டா வந்தன்றதுக்கு தூங்கிட்டேன்னா அது ஒரு ரீசனபிளான ரீசனா? இல்ல அதான் அந்த மாதிரி conditions as to quality or fitness. கிருத்திகா, அப்ப எனக்கு என்ன கண்டென்ட்ல போயிட்டு இருக்கோம்? Conditions as to quality or fitness. There is no implied condition as to the quality or fitness. ஓகேவா? என்ன சொல்றது, குட்ஸ்னா என்னது இருக்கு, நல்லா இருக்கணும். ஒரு பொருள் வாங்கணும்னா அது குவாலிட்டியா இருக்கணும். அது வந்து கண்டிஷன் எல்லாம் போட முடியாது கான்ட்ராக்ட்ல. சரியா? அந்த மாதிரி இருக்கும். ஆனா சின்ன சின்ன இது வந்து டைட்டில்னா ஓனர்ஷிப். ஓகேவா? இது ஓனர்ஷிப்பு, இது டிஸ்கிரிப்ஷனு, இது வந்து குவாலிட்டி, இதுவும் குவாலிட்டி தான். அதாவது இது சாம்பிளோட குவாலிட்டி, இது வந்து அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி. ஃபிட்னஸ்னா ஜிம் இல்லை, ஃபிட்னா கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி பொருளாக இருக்கணும். ஓகேவா? நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள பொருளாக இருக்கும். கண்டிஷன்ஸ் as to merchantabilityனா
இ- ம், இப்போ என்ன சொல்றது? வாட்ச் வாட்ச் எதுக்கு? டைம் பார்க்கறதுக்கு. ஓகேவா? அது டைமே ஓடலைன்னா அதை வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவோமா? ஓடாத வாட்சை வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஓடாத ஓடாத வாட்சை வாங்க மாட்டோம்ல. அப்ப அது ஒரு கண்டிஷனா நீங்க போடல, ஓடுற வாட்ச் தான் விற்கணும்னு போடல அப்படின்னு நம்ம போய் சண்டை போட முடியுமா? அது நீங்க கண்டிஷன். அதுதான். ஏன்னா இதெல்லாம் அந்த வடிவேல் சொன்ன இதெல்லாம் இருக்குல்ல, கிணத்த காணும் கேஸ் போட்டேன் அப்படின்னு, அதெல்லாம் நிஜம். ஏன்னா அந்த லூப் ஹோல் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் ஆக்ட வந்து தெளிவா டிராஃப்ட் பண்ணுவாங்க. எந்த காலத்துல எவ்வளவு பெரிய பொம்மை வந்தாலும் அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி இப்படி லூப் ஹோல புடிச்சு எந்த கேஸும் போடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன் இதோட எஃபெக்ட் உங்களுக்கு புரியலன்னா நீங்க வந்து சின்ன லெவல்ல படிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு 4-5 கோர்ட் கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒவ்வொரு கண்டிஷனுக்குமே வந்து ஒரு கேஸ் இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்க வந்து கண்டிஷன் ஆஸ் டு நம்ம யோசிக்கிறோம், ஓடாத வாட்ச் எவனாவது விற்பானா அப்படின்ட்டு. கேஸ்னா என்னது? கேஸ்லாம் கண்டிஷன்ஸ் ஆஸ் டு குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ். இந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கான்னு பார்ப்போம். Sale of goods at 1920. அது ஒரு வெப்சைட். பிளான்ட் விஷயத்துல அதான் எதுவா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம இருக்கான்னு நினைப்போம். செக்ஷன் 16 as to title description. ஏதோ ஒருத்தர் அப்படிதான் ஏமாத்திருக்காரு பாருங்க. ஒரு காரை வந்து நிக்கோல் வெர்சஸ் காடிஸ், இது வந்து வெளிநாட்டுல நினைக்கிறேன். இது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த, அதான் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. சாம்பிள் வந்து நல்லா இருந்திருக்கு. ரிஃபைன்டு ஆயில், ரிஃபைன்ட் ரேப் ஆயில்னு ஒன்று சொல்லி விற்றுருக்காங்க. ஓகேவா? ஆனால் டெலிவர் பண்ண சாம்பிள் வந்து அப்படி, ஆனால் வந்த ஆயில் வந்து இது வந்து ரிஃபைன்டுனா என்னன்னா வேற எந்த ஆயிலும் கலக்காத சுத்தமான எண்ணெய்னு அர்த்தம். ஆனால் அவங்களுக்கு டெலிவர் பண்ண ஆயிலில் வந்து ஒரு 2-3 ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விற்றுருக்காங்க. ஓகே, ரேப் ஆயில்னு இருக்கு, அது என்ன ஆயில் தெரில. ஓகேவா? இது ஏதோ 1854 அப்போ என்ன, பழசு, பழைய கேஸு. ரீசன்ட் கேஸ் வந்து எதுவும் இல்லை. இதில் வந்து கேஸ் வரும், ஆனால் காசு கொடுத்தா தான் வரும்னு போட்டிருக்காங்க. அப்படியே இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். ஏதோ செக்ஷன் 16 ஆஃப் சேல்ஸ் ஆக்ட், ராஜேந்திர பாபு ஜட்ஜ். நம்ம சிஎல் எப்படி தானே படித்தா தானே மார்க் வரும். இதெல்லாம் பார்த்து நம்ம இதெல்லாம் எக்ஸாம்பிள் எழுதணும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் எழுதணும். டைரக்ட் டேக்ஸ்லலாம் அந்த கேஸோட டிஃபெண்டன்ட்டு, பிளைன்டிஃப்,
அது இருக்கும். ஒரு சாப்டருக்கே 20-25 கேஸ்ல இருக்கும். இது ஃபுல்லா படிக்கணும். படிச்சு இதோட சம்மரி எழுதணும். ஃபவுண்டேஷன் பண்றதுனால நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. அது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மாதிரி. அதுக்கப்புறம் படிக்கிறது தான் மெயின் பிக்சர். ஓகே வரும். சரியா? இந்த மாதிரி அதான் இது நீங்கள் பொறுமையாக பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். இன்னும் அதான் பொறுமையாக சர்ச் பண்ணால் இன்னுமே சர்ச் பண்ணலாம். ஓகேவா? ஃப்ரீயாக இது ஏன்னா இது வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்த லா தான். இதோட ரிசம்பிளன்ஸ் வந்து வெளிநாட்டு கேஸ் லாஸ்லேயும் இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா எல்லாத்தையும் வந்து கேஸ் இது ஆக்டை வச்சு சொல்லிட முடியாது ஒரு முடிவு. ஏற்கனவே இருந்த கேஸ்ல வச்சு ஜட்ஜ்லாம் பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? Quality or fitness has made known to the seller the particular purpose for which he needs the goods. ஓகேவா? எதுக்காகன்னு சொல்லி தான் வாங்குறாங்க. ஓகேவா? இப்போ சமையலுக்கு என்ன வேணும்னு சொல்றாரு பையர். அப்போ அது சமையல் எண்ணெயாக தானே இருக்கணும். அதில் போய் க்ரூட் ஆயில கலந்து விற்கக்கூடாதுல்ல. அதுதான் குவாலிட்டி ஆர் ஃபிட்னஸ். அது வந்து கான்ட்ராக்டா போட முடியும். நீங்க இந்த ஆயில சேர்க்காதீங்க, அந்த ஆயில சேர்க்காதீங்க, அப்படி சேர்க்காதீங்க, எப்படி செய்ய. எனக்கு பெட்ரோலை வந்து க்ரூட் ஆயில்ல இருந்து தான் பெட்ரோல் எடுப்பாங்க. ஓகேவா? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட்ல பாதி வந்து தார்ல இருந்து எடுத்த கெமிக்கல்ஸ் தான். ஜெம்ஸ் மிட்டாய், அப்புறம் இந்த சிப்ஸு, இதெல்லாம் வந்து தார்லேருந்து எடுத்த சில எலிமெண்ட்ஸ் தான். ஓகேவா? அதெல்லாம் தெரியாமல் சாப்பிட்டுருக்கோம். நான் அதான் இந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து க்ரூட் ஆயில், இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எழுதுறோம். நம்ம என்ன கான்ட்ராக்ட் எழுதுவோம்? எனக்கு வந்து ஒரு 1000 லிட்டர் என்ன வேணும்னு கேட்டு, நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், எனக்கு 1000 லிட்டர் என்ன வேணும்னு தானே கேட்டு கான்ட்ராக்ட் எழுதுவேன். நான் வந்து அதில் நீங்கள் வந்து பெட்ரோலில் கலக்கக்கூடாது, டீசலை கலக்கக்கூடாது, அப்படி இல்லாமல் சொல்லி எழுத முடியும்? அதுலேயே புரிஞ்சுக்கணும். அது வந்து ஆமா, இதுதான் இம்ப்ளைடு. நான் வந்து ஹோட்டல்காரன், நான் சமைக்கிறதுக்கு தானே வாங்குவேன், நான் பெட்ரோல் போடுறதுக்காக வாங்குவேன். புரியுதா? அதுதான் இம்ப்ளைடு. நான் அதுக்காக தான் 1000 லிட்டர் வந்து நான் காரை எவ்வளோ நாளைக்கு உட்காந்து போட்டுட்டு இருப்பேன். அப்போ அவன் சொல்லக்கூடாது, நீ சமையல் என்ன சொன்னியா, இது சொன்னியான்னு கேட்கக்கூடாதுல்ல. ஓகேவா? புரிஞ்சிருச்சுல? இன்னும் 2 பேஜ் இருக்கு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இல்ல இதெல்லாம் வந்து கொஸ்டின் இல்ல. இந்த பாருங்க, ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதுவும் 3 மார்க்ஸ்ல. எப்படியும் ஹெட்டிங் எழுதுனா போதும்னு நினைக்கிறேன். அதனால ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கொடுத்துருக்க. இங்க இருக்க பாருங்க, கேஸ் ஸ்டடி. X purchased a hot water bottle from YA. Retail chemist X asked Y if it would stand boiling water. The chemist told him that the bottle was meant to hold hot water. The bottle burst when water was poured into it and injured his wife. State whether seller is liable. அவரு மெனக்கெட்டு சொல்றாரு, இது வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி வைக்கிறதுக்கு பாட்டில் இல்லைன்னு. அதுக்கப்புறமா அவங்க ஹாட் வாட்டர் ஊற்றி சில பாட்டில், இந்த கிளாஸ் பாட்டில்லாம் வெடிச்சிடும் தெரியும்ல, அந்த ஊற்றி வச்சா அதுக்கு அவங்க வந்து காம்பன்சேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த கேஸ் லாவெல்லாம், ஆமா, இந்த கேஸ் லாவெல்லாம் படிங்க. ஓகேவா? ஒரு ஐடியா கிடைக்கும். மற்றபடி இது ரைட்ஸ் ஆஃப் அன் அன்பயர் செல்லர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் மார்க் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மார்க் பண்ணியிருப்பாங்களே. ஓ குட். ஓகே, சரி, நான் இதை முடிச்சிடுறேன். The buyer relies on the seller's skill and judgment. ஓகேவா? பையர் வந்து என்ன நினைப்பான், விற்கிறவனுக்கு அறிவு இருக்கு, அவன் அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் விற்பான் அப்படின்றதான் பையர் நம்புறது. ஓகேவா? ஏன்னா ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா அதில் வந்து கை தேர்ந்தவங்களா இருக்கணும், நல்ல அதில் வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க தான் விற்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம வாங்குவோம். ஓகேவா? The goods are of a description which is in course of the seller's business to supply. A bought set of false
teeth from a dentist. The set did not fit into A's mouth, held that he could reject the set as the purpose for which it was bought was known to the dentist. ஓகேவா? அந்த பல் செட் வந்து ஃபிட் ஆகலைன்னா என்ன பண்ண முடியும்? வாங்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் அளவெடுத்து வாங்குறாங்க. அவங்க தானே கரெக்டாக ஃபிட் பண்ணணும், ஃபிட்டிங்காக ரெடி பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி கண்டிஷன்ஸ் ஆஸ் டு மெர்ச்சன்டபிலிட்டி. இது கூட்ஸை வந்து அதில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனையும் செல்லரையும் பொறுத்து வாங்கியிருந்தாங்கன்னா அப்போது அந்த கூட்ஸ் வந்து மெர்ச்சன்டபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்ச்சன்டபிளாக என்னது? விற்கக்கூடியதாக இருக்கணும். இட் ஒன்லி மீன்ஸ் நான் சொன்ன எக்ஸாம்பிள் இங்கே சொல்லிட்டேன். வாட்ச் தட் வில் நாட் கீப் டைம். ஓடாத வாட்சும் எழுதாத பெண்ணு, டொபாக்கோ ஸ்மோக் பண்ணாத டொபாக்கோ, இது எல்லாமே அன்மெர்ச்சன்டபிள். ஓகேவா? இதை விற்க முடியாது. ஓகே. Conditions as to wholesomeness. In the case of eatables, the goods must be wholesome besides being merchantable. மெர்ச்சன்டபிளாக இருக்கிறதோட ஹோல்சம்மும் இருக்கணும். ஹோல்சம்னா நல்லதாக இருக்கணும். இப்போ வந்து எஃப் வந்து ஏ கிட்ட இருந்து மில்க் வாங்குறான். ஆனால் அந்த பாலில் வந்து ஜெர்ம்ஸ் இருக்கான், டைஃபாய்டு ஃபீவருக்கான ஜெர்ம்ஸு. எஃபோட ஒய்ஃப் வந்து அந்த மில்கை குடித்ததுனால அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அதனால இறந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? ஏ வந்து லைபிள் கேஸ் போடுவோம், காம்பன்சேஷன் லைபிள். அது ஃபீவர் வந்து செத்துட்டாங்கன்னா அதுக்கு ஏ தான் காம்பன்சேட் பண்ணணுன்றாங்க. அடுத்தது condition implied by trade usage. An implied condition as to quality or fitness for a particular purpose can also be fixed by the usage of trade. As to quality or fitness for a particular purpose can also be fixed by the usage of trade. ஓகேவா? இது qualitative usage. Sold certain drugs by auction to Y. In the auction sale, there is a trade custom to declare any defect in the goods, but X sold the goods without such declaration. Later, such goods were found to be defective. In this case, Y can claim the okay. ட்ரேட் யூசேஜ்னா அதாவது கஸ்டம்ஸ், அதாவது ஒரு பழக்க வழக்கம்னு வாங்கல்ல, பிஸ்னஸில் பழக்க வழக்கம்னு ஒன்று இருக்கும்ல. ஓகேவா? ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் ஒரு பழக்க வழக்கம், இந்த பிஸ்னஸ் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ ஆட்டோ ஸ்டாண்டில் போனீங்கன்னா யார் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் அனுப்புவாங்க. நீங்கள் எந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டாலும் அவங்க வந்து யாருக்கு எந்த டேர்னோ ஆமாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட பழக்க வழக்கம். ஓகேவா? அதில் அந்த பழக்க வழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகேவா? இங்கே வந்து அதான் சர்டன் ட்ரக்ஸ் வந்து ஆப்ஷனில் சேல் பண்ணுறாங்க எக்ஸு ஒய் கிட்ட. ஆப்ஷனில் வந்து என்ன பழக்கம்னா, ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இன்டிமேட் பண்ணணுமா. இப்போ விற்கிறது தப்பு இல்லை, இத்தனை பொருள் டேமேஜ்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணுமா. ஆனால் அந்த ஆள் கொடுக்கவே இல்லை, கொடுக்காமலே வித்துட்டாரு. இது கான்ட்ராக்ட்ல எங்கேயுமே இல்லை, ஆனால் இது வந்து அவங்களோட பழக்கமா. இந்த ஏலம் விட்டா அதில் என்ன எவ்வளோ டேமேஜ் இருக்குன்றது சொல்கிறது. அதை ஃபாலோ பண்ணாததுனால அவங்க வந்து ரீஃபண்டு கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஆமாம். Quiet possession, implied warranties. There is an implied warranty that the buyer shall have and enjoy quiet possession of the goods if the buyer's possession is disturbed by a person. அதாவது யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு அந்த அனுபவிக்கக்கூடிய உரிமை இருக்கு. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து என்ன சொல்லலாம், கிளைம் பண்ணலாம் டேமேஜஸ் காம்பன்சேஷன். எக்ஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் ரேடியோ ஒய்க்கு வித்தாங்களாம். ஓகேவா? ஒய் வந்து வாங்கிட்டு அதில் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹேண்ட் ரேடியோவை ஒய்க்கு வித்துருக்காங்க. ஒய் வந்து ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி அந்த வீடியோவை நல்லா ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த ரேடியோவை போலீஸ் வந்து
வாங்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து திருட்டு ரேடியோ அப்படின்ட்டு. ஓகேவா? ஆ ஆமா. ஒய் ஃபைல்டு சூட் இது ஒய் வந்து எக்ஸுக்கு மேல கேஸ் போட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ரூ. 100 சேர்த்து கேஸ் போட்டாங்க. இந்த வாங்குன காசு பிளஸ் இந்த ரூ. 100 தரணும் அப்படின்னு. ஒய்க்கு வந்து அந்த கேஸ்ல வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவனோடத நம்பி வாங்குனதுனால தான் ரூ. 100 ஸ்பெண்ட் பண்ணி அத ரிப்பேர் வேற பண்ணான். அதனால இந்த காசும் தரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அந்த கேஸ. அப்போ ஃப்ரீ இன்னும் 2 நிமிஷம் தான் முடிஞ்சிரும். இதுக்கு மேல இந்த இது கூட சும்மா சொல்லிடுறேன். இன்னும் ஒரு நாள் ஆகும். சரி ஓகே. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. ஓகே. இது வந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ்லாம் கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த சாப்டர் போலாம். கடைசியா ஒரு கோ த்ரூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே.